போனா என்ன நடக்கும்? எங்க போக சொல்றாரு? ஐயா சாகர்பாபு வீட்டுக்கு போயிடலாமா? எங்க போலாம்? அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா? அங்க போயிருக்கலாமா? இருக்கும் போதே நீ ஏற்று பார்க்க மாட்ட. அமைச்சர் சேகர் பாபுவை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். மேல அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார். அப்ப அதுல என்ன அரசுக்கு எதிராக பேசுறது எப்படி? அரசு என் கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை ஏற்கலைன்னா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும். இது கூட தெரியாதா? அப்ப நாங்க பேசுறோம், அரசே ரொம்ப நல்ல அரசே, எங்களை இப்ப இந்த 10 நாளாக தெருவில் போட்டு போராட விட்ட அரசே, ரொம்ப அப்படி பேசணுமா? எப்படி போனா என்ன நடக்கும்? எங்க போக சொல்றாரு? ஐயா சாகர்பாபு வீட்டுக்கு போயிடலாமா? எங்க போலாம்? அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா? அங்க போயிருக்கலாமா? இருக்கும் போதே நீ ஏற்று பார்க்க மாட்ட. மாநகராட்சி இந்த மேயர் இந்த பில்டிங்ல, இந்த கட்டடத்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி என்ன இங்க தானே என்னுடைய அலுவலகம் தானே. 15,000 பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி எதுக்குன்ற ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடிக்கு மேல வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு மாநகராட்சி ஆண்டுக்கு ஏன் உங்களால சம்பளம் போட முடியல? அப்புறம் எதுக்கு இந்த மாநகராட்சின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க மக்கள். நானும் அதை தான் வைக்கிறேன். நான் தான் வச்சேன் முதல்ல. அதுல என்ன அந்த கேள்வியில என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கட்டடம், இதுக்கு ஒரு நிர்வாகம், அது யாரை நிர்வகிக்க? ஒரு 20 IAS ஆபீசர் இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.